Please take your grand seat. Welcome dance. By honoring the guests and all respective members on the dais, would I like to call my friends to present welcome dance on the stage. நடனம் என்பது ஒரு கலை. அதில் பரதம் என்பது நம் பண்பாட்டில் கலந்தது. உயிராக ஒளியாக நடனமாக இங்கே பரதத்தை நம் கண்முன் கொண்டு வர இதோ வர்ஷிதா மற்றும் குருவினர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
Very nice, dear friends. நடனமாடி நம்மை மகிழ்வித்த மாணவிகளுக்கு நன்றி. Welcome address. On behalf of our students, I would like to call our Reverend Father K.S. Arogyesamy to give us welcome address. வானம் பொழிந்தாள் மழை, இங்கே வாழ்த்தி வரவேற்பது ஒரு கலை. வந்திருக்கும் சான்றோர் அனைவரையும் வருக வருக என வரவேற்க வருகிறார் நம் அன்பு தாளாளர் தந்தை. இந்த நாள் ஆண்டவராலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாள், புனிதமான நாள். 25 ஆண்டுகளுக்கு முன்பாக எதிர்பார்த்த திண்டுக்கல் எப்பொழுது மறைமாவட்டமாகும் என்று கனவு கண்ட நாள் உதயமானதான் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி 2003ஆம் ஆண்டு. ஸோ இன்று மதர் தெரசா அகாடமியிலே நாம் 7 வகுப்பறைகளை நமது பேராயர் அவர்கள் ஆசீர்வதிக்கவும், நமது ஆயர் அவர்கள் அதை திறந்து வைக்கவும் இறைவன் அருள் கூர்ந்தார். எனவே கடந்து வந்த இந்த பாதைகளை நினைத்து பார்க்கும்போது உங்கள் எல்லோரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். காடாக இருந்த இடம் இப்பொழுது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக மாறியிருக்கிறது என்றால் பலருடைய தியாகம், கூட்டு முயற்சி, எல்லோருடைய ஒத்துழைப்பினாலும் மறைமாவட்டது ஒத்துழைப்பினாலும் இந்த பள்ளி உருவாகி இருக்கிறது. தந்தை K.A. ஆரோக்கியசாமியுடைய கோல்டன் ஜூபிலி அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், இது மதர் தெரசா அகாடமி ட்ரஸ்ட் ஸ்கூலா என்று கேட்டார். இல்லைங்க, இது மறைமாவட்ட பள்ளிக்கூடம். நமது பேராயர் அவர்கள் இங்கு ஆயராக இருந்த பொழுது தந்தை ஜோசப் செல்வராஜ் இப்பொழுது நம்முடைய இல்லை, மற்ற குருக்களும் ஆலோசித்து இந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று கூறிய பொழுது மனமுவந்து அவர்கள் அதற்கு அன்னை மரியாதை போல எஸ் ஆமேன் அப்படி ஆகட்டும் என்று சொன்னார்கள். இந்த பள்ளிக்காக 5 ஏக்கர் 29 சென்ட் வாங்கப்பட்டிருக்கிறது. தந்தை அத்தனாஸ் அவர்கள் பொருளராக இருந்த பொழுது இந்த காரியம் நிறைவேறியது. எனவே இந்த மகிழ்ச்சிக்குரிய நாளிலே நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். திண்டுக்கல் மறைமாவட்டத்தினுடைய பர்த்டே அனிவர்சரி இன்று. இன்னும் மாசில்லா குழந்தைகளை அகில உலக திருச்சபை கொண்டாடும் பொழுது நாம் நமது மறைமாவட்டத்தினுடைய பிறந்த நாள் என்று இங்கே கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்த அன்பு உள்ளங்களை நினைத்து பார்ப்போம். மறைமாவட்டம் ஏறக்குறைய 98 லட்சம், நியர்லி 1 crore இதற்காக செலவு செய்திருக்கிறது. இது KS பள்ளிக்கூடம் இல்லை, இது மறைமாவட்ட பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் வாங்கும் பொழுது ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற சரோஜா ஆசிரியர் அவர்கள் வடமதுரையில் உள்ள இடத்தை 5 லட்சத்துக்கு விற்று மறை மாவட்டத்துக்கு கொடுத்து இடம் வாங்க உதவி செய்தார்கள். அவள் இப்பொழுது இல்லை. இங்கே வடமதுரை மிஷன் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்ன பொழுது ரெவரண்ட் ஃபாதர் ஏ. ஜோசப் செல்வராஜ் 25,000 ரூபாய் கொடுத்து தொடங்குங்கள் என்று சொன்னார்கள். தந்தை சேவியர் ராஜ்குமார் அவர்கள் தொடக்கத்திலிருந்து போர் போடணுமா போடு, அவரா ஆளுகளை கொண்டு வந்து போட்டார். கட்டணமா, பாத்திமா சர்ச் கட்டணுமா, பிரிஸ் ரெசிடென்ஸ் கட்டணுமா, இந்த கீழே உள்ள வகுப்பறையிலையும் மேலே உள்ள வகுப்பறை எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து மேஸ்திரி மற்ற பணியாட்கள் வழியாக செய்தார். அவரும் நம்முடைய இல்லை.
தந்தை அருள் இருதயம் அவர்கள் இப்பொழுதில்லை. நமது ஆயர் பேராயர் அவர்கள் இங்கிருந்த பொழுது இந்த பள்ளியை வழிநடத்த அருள் சகோதரிகள் வேண்டும் என்று கேட்ட பொழுது மனமு வந்து அருள் சகோதரிகளை அனுப்பி வைத்தார்கள். பல்வேறு வகையிலே சேவியர் வெள்ளோடும் அவர்களும் இல்லை. இவள் எல்லோரும் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். எனவே எழுந்திருந்து அவருடைய ஆன்ம சாந்திக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். There is no gain without pain. இவருடைய உழைப்பினாலே உருவான இந்த பள்ளியிலே நாம் குடியிருக்கிறோம். நித்தியலை பார்த்தியவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. அமரவும். அன்புக்குரியவர்களே, மறைமாவட்டத்திற்கு திண்டுக்கல் மறைமாவட்டத்துக்கு முதல் ஆயராக வந்த மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்கள் இரவு பகலாக உழைக்கக்கூடியவர்கள். இப்பொழுது பாருங்க, உயர் மறை மாவட்டத்திற்கு பேராயராக இருக்கிறார்கள். தமிழக திருச்சபையுடைய ஆயர் பேரனுடைய தலைவராக இருக்கிறார்கள். குளித்துறையிலே அவர்கள் பொறுப்பு ஆயராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த நாளிலே அவர்கள் இங்கு வந்திருப்பது நம் எல்லோருக்கும் மிக்க மகிழ்ச்சி. தமிழக திருச்சபையே இங்கு இருக்கிறது. தமிழக திருச்சபையுடைய தமிழக ஆயர் பேரனுடைய தலைவர் இங்கு இருக்கிறார். தமிழக ஆயர் பேரவையினுடைய செயலர் ஆயர் நம்முடைய ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி இங்கு இருக்கிறார்கள். எனவே இந்த புனிதமான வேளையிலே அவர்களை அன்போடு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விக்கெட் ஜெனரலாக இருந்த பொழுது ஆயரிடம் கேட்பேன், என்ன ஆயரே இவ்வளவு பிரச்சனை வருதே, நமக்கு மட்டும்தானா, மற்ற மறை மாவட்டங்களுக்கும் இப்படி வருமா என்று கேட்டால் சொல்லுவாங்க, வீடு இருந்தால் வாசப்படி இருக்கும்ல, அதனால் தைரியமாக நம்ம துணிஞ்சு போவோம்னு சொல்லுவாங்க. என்னதான் வேலை இருந்தாலும் இரவு 9 மணிக்கு கூடி ஜெபிக்கிறது உண்டு. எனவே ஜெப வீரர், ஜெபத்தினால எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை கொண்ட நமது பேராயர், நமது முன்னாள் ஆயர் மேதகு அந்தோணி பாப்புசாமி அவர்களுக்கு மதர் தெரசா அகாடமியின் சார்பாக அவளை வரவேற்று இந்த பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறேன். அடுத்த ஆயர் யார் வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் நமது ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் திண்டுக்கல் மறை மாவட்டத்துக்கு 2வது ஆயராக வந்தார்கள். அப்படி என்னுடைய வகுப்பு தோழர் பெயரை கேட்டவுடனே திருச்சிக்கு சென்று, பால் நான் ஏற்கனவே 2 வருஷம் இருந்திருக்கிறேன், விஜியா உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்களே விக்கெட் ஜெனரலாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன். இருப்பா, அதுக்குள்ளே அவசரப்படாத, 1 வருஷத்துக்காவது உதவி செய் என்று சொன்னார்கள். எனவே அவர்களும் ஆயர் பேராயர் அந்தோணி பாப்புசாமியுடைய வழி நின்று இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக உதவி செய்திருக்கிறார்கள். எனக்கு கிடைத்த பேர் என்னன்னா, முத்தலவட்டில் இருக்கும்போது மேதகு ஆயர் தாமஸ் பெர்னாண்டோ விட்ட கையெழுத்து வாங்க போவேன், வந்துட்டியா, அதுக்குள்ளே வந்துட்டியா என்று கையெழுத்து போடுவார்கள். நமது பேராயர் அவர்களும் எங்கனாலும் எழுதுங்க, நான் கையெழுத்து போகிறேன்னு போடுவாங்க. இப்போ ஆயர் தாமஸ் பால்சாமியும் போடு வரட்டும் என்று சொல்லுவார்கள். அதனால் உங்களுடைய ஃபாதர்ஸுக்காக சொல்கிறேன், ஆப்பிரிக்காவோட 21 ப்ராஜெக்ட் போட்டோம். தந்தை ஏவி நான் போயிருக்கிறப்ப 20 ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆச்சு. அதுபோல் அவர் அந்த பிஷப் அலெக்சாண்டர் கோச் சொல்லுவார், ஏவி நீங்கள் ஒன்றுமே போட மாட்டீங்களா, இவர் மட்டும் போடுறாரு அப்படின்னு அவர் சொல்வது உண்டு.
ஆனால் இந்த பள்ளிக்கூட வளர்ச்சியை பொறுத்த வரையில் நியர்லி 3 crores ப்ராஜெக்ட் வழியாக வந்திருக்கிறது. இது கடவுளுடைய பெரிய ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பிறருக்கு நீ ஆசீர்வாதமாக இரு. அந்த வார்த்தை தான் இங்கே எழுதி போட்டிருக்கிறோம். எனவே பேராயர் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் ஜெப வீரராக இருந்ததுனால எழுதி போட்டதெல்லாம் நடக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஃபாதர் ஏனஸ்ட் வந்திருக்கிறாங்க. நத்தத்தில் லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆரம்பிக்க ஏன்னா ஏனஸ் முயற்சி எடுத்த பொழுது இரவு பகலாக ப்ராஜெக்ட் எழுதினாங்க. அதனுடைய பலன் 1 crore வந்தது. ஸோ உடனே தங்கு தடை இல்லாமல் இடம் வாங்கி கட்ட முடிந்தது. அதனால் தந்தை பேராயர் அந்தோணி பாப்புசாமியை தொடர்ந்து நமது திண்டுக்கல் மறை மாவட்டத்தை வழிநடத்தும் ஆயர் மேதகு பி. தாமஸ் பால்சாமி அவளை வரவேற்று இந்த பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறேன். தந்தை ஜான் பிரிட்டோ பாக்கியராஜ் உங்களுக்கு தெரியும், மதுரை உயர் மாநில மாவட்டத்தை சார்ந்தவர். அவருடைய நண்பர் தான் டொன் ஃப்ளாவியோ. அவருடைய நண்பர்கள் இங்கே நான் அமர்ந்திருக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர் 6 கிளாஸ் ரூம்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு முதல்ல உதவி செஞ்சாங்க. பிறகு 62 பேரை வச்சு ஆரம்பித்த இந்த பள்ளிக்கூடம் 630 ஆகி அதிகமாகினதுனால மறுபடியும் அடிஷனலாக ஒரு 3 கிளாஸ் ரூம்ஸ் கேட்டோம். இப்போ உடனே அதுக்கும் சம்மதிச்சாங்க. இப்போ மேலே 6 கிளாஸ் ரூம்ஸ் கட்டுவதற்கு இந்த வறட்சியான கொரோனா நோயில் பிடிபட்டிருக்கின்ற இந்த காலத்திலும் 84,000 யூரோ கொடுத்து உதவி செய்தார்கள். எனவே தான் இந்த கட்டடத்தை நிறைவு செய்ய முடிந்தது. எனவே தந்தை ஜான் பிரிட்டோ பாக்கியராஜ் அவர்களுக்கு திண்டுக்கல் மறை மாவட்டம் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிக்கு மட்டுமல்ல, டிஎம்எஸ்எஸ் வழியாக பல கிராமங்களுக்கு பள்ளிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் தந்தை இப்பொழுது பெருமாள் மலையில் போனனையே புனிதப்படுத்தும் புதுப்பிக்கும் பணியெல்லாம் செய்து சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவள் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. அவளுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறேன். தந்தை ஜோசப் சேவியர் கப்புச்சின் ஃபாதர். நாங்கள் 2 பேரும் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் ஃப்ரான்ஸில் தான் சந்தித்ததுலேருந்து இப்பொழுது நண்பர்களாக இருக்கிறோம். அவருடைய நண்பர் சேவியர் துபல்லே ஸ்ட்ராஸ்பூர்க் ஏவி. நானும் ஸ்ட்ராஸ்பூரில் ஃப்ரெஞ்சு படிக்கும்போது அந்த ஊரை சார்ந்தவர். அவருடைய வழியாக நூன்மீல் அறையும் மேலே லைப்ரரியும் கட்டுவதற்கு மிஸ்டர் சேவியர் துபலே வழியாக உதவி கிடைத்தது. நத்தலி என்று சொல்லக்கூடிய அனதர் ஃப்ரெஞ்சு லேடியும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே பெஞ்சு டெஸ்கெல்லாம் வாங்க அவருடைய புரொவின்சியல் வழியாகவும் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே தந்தை வந்திருப்பது மகிழ்ச்சி. அவளுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்கிறோம். டிஎம்எஸ்எஸ் வழியாக மிஸ்டர் சேவியர் துபல்லே ஒட்டச்சந்திரம் பகுதியிலே பெண்கள் குழுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய ரிமர்சிமாவை தயவு செய்து ஃபாதர் மிஸ்டர் சேவியர் துபலேக்கு அறிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணம் வருது வந்தாலும் அதை வழியாக கொடுத்து
இந்த காரியங்கள் நிறைவேறச் செய்த நம்ம திண்டுக்கல் மறைமாவட்ட பொருளாளர் தந்தை மெல்கி லாரன்ஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு கொடுக்கிறோம். இந்த இடம் வாங்கி இந்த பள்ளி உருவாக உதவி செய்த முன்னாள் பொருளர் தந்தை அத்தனாஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்துகிறேன். வளர்ந்து கொண்டும் இந்த பள்ளியினுடைய முயற்சியிலே தந்தை சாம்சன் ஆரோக்கியதாசும் தந்தை ஜான்சன் எடின்பர்க்கும் டிஎம்எஸ் வழியாக மானாஸ் யுனிதாஸ் வழியாக 3 வகுப்பறைகளும் ஒரு கம்ப்யூட்டர் ரூமும் கட்ட உதவி செய்தார்கள். அவளை நன்றியோடு நினைத்து அவளுக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். தந்தை அமலதாஸ் மாரம்பாடி மறைவட்ட அதிபர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம். நமது அன்பு குருக்கள் எனக்கு அவ்வப்போது தைரியம் திடம் கொடுத்து வழிநடத்தினார்கள். எனவே கொசவப்பட்டி மறைவட்ட அவருக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம். எல்லா அருள் தந்தையர்களுக்கும் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படும். சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அதை அன்போடு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது திண்டுக்கல் மறைமாவட்ட சான்சலர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம். சரோஜா டீச்சரை தொடர்ந்து திருச்சியிலே இருக்கக்கூடிய ஸ்டீபன் அவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள். மறை மாவட்டத்திற்கும் உதவி செய்திருக்கிறார்கள், இந்த பள்ளிக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய அப்பா ஜோசப்புடைய நினைவாக இந்த ஆர்ச்சும் இந்த காம்பவுண்ட் சுவரும் கட்ட உதவி செய்தார்கள். எனவே அவர்களுக்கு நமது பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது திண்டுக்கல் ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். வகுப்பறைகள் அதிகம் தேவைப்பட்ட நிலையில் மறைமாவட்டம் பல்வேறு பொருளாதார நிலையில்
இருந்த நிலையில் மார்க் என்று அன்போடு அழைக்கக்கூடிய மார்க்ரேட் சாம் அவர்கள் மறைமாவட்டம் வழியாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வகுப்பறை கட்டி கொடுத்தார்கள். அவருடைய அப்பா சம்மனசு அண்டு மரிய புஷ்பம் அவருடைய நினைவாக கட்டி கொடுத்தார்கள். எனவே பேராயர் அவர்கள் அவங்க எங்கே மட்டுமில்லை, பல கோயில்களுக்கு மறை மாவட்டத்திற்கு எல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள். நன்றியோடு நினைத்து பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தவும் நமது ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இங்கிட்டு மூஞ்சி காமிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் கட்டடங்கள் எல்லாமே சேவியர் ராஜ்குமார் அவர்களை நினைவு கூறும். எனவே அவர்கள் பெரிதும் உழைத்திருக்கிறார்கள். மேலே 2வது மாடியில் 3 வகுப்பறைகள் கட்டி முடித்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, பேராயரையும் நம்ம ஆயரையும் வைத்து இதை திறப்புலா வைக்கணும், கட்டாயம் நீ கூப்பிடணும் என்று சொல்லி சனிக்கிழமை என்னிடம் கூறினார்கள். ஞாயிறு திங்கை செவ்வாய்க்கிழமை 5:45 மணிக்கு இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. ரொம்பவும் அதிர்ச்சியான செய்தி. எங்களுக்கு 3 ரூமும் கட்ட முடியவில்லை. அவர்தான் எடுத்து செய்து கொண்டிருந்தார். மேஸ்திரி ஹரி, மற்ற கொத்தனார், சித்தாள் இவர்கள் எல்லோரும் வேதனையோடு துக்கத்தோடு அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை. அவர் இந்த விழாவில் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் பேராயர் அவர்களுக்கும் தெரியும், நமது ஆயர்களுக்கும் தெரியும். ஆயரில் கட்டுவதற்கும் அலைமாதா மற்றும் கப்புச்சின் கல்லூரி கட்டுவதற்கெல்லாம் பல இடங்களிலே பல பங்குகளை உதவி செய்த அந்த நல்ல மனிதர் இல்லாத நிலை இருந்தாலும் அவருடைய சகோதரர் ஜெரோம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்க பேராயர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பள்ளி அதாவது எக்ஸோடஸில் படிக்கிறது போல் ஒரு விடுதலை ஒரு பயணம் மேற்கொண்டது. அதில் பல்வேறு நபர்கள் உதவி செய்தை பார்க்கிறோம். திருவாளர் கார்மேல் அவர்களும் பெரிதும் உதவி செய்திருக்கிறார்கள். சிஸ்டர் தெரசாவும் நானும் 13 மணி சென்னைக்கு போவோம். காலையில் 3 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு திரும்ப வந்துடுவோம். அத்தகைய சூழ்நிலையிலும் கார்மேல் மைக்கேல் ராஜ் அவர்கள் பெரிதும் உதவி செய்திருக்கிறார்கள். அவளை நன்றியோடு நினைக்கிறோம். அண்ணாச்சியை நினைக்கிறோம் சிறப்பாக. எனவே நமது பேராயர் அவர்கள் அவளுக்கு பொன்னாடை போர்த்தவும் நமது ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்குவார்கள். தந்தைக்கு 2 பேருக்கு 2 துண்டு எடுங்க. மதுரை பேராயர் அவர்களை அணுக உதவி செய்த அவருடைய செயலர் தந்தை அற்புதா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறோம். நமது ஆயனுடைய செயலர் ஜேம்ஸ் அந்தோனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். இப்பொழுது
என்னுடைய பங்கு தந்தை சவரி ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் இன்று தனது குருத்துவ நாளை சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கு நமது பேராயர் அவர்கள் பொன்னடை போர்த்துவார்கள். சகோதரிகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அப்புறம் சொல்லு கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. ஆண்டனி காலேஜ் சகோதரிகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. போட்டுருங்க. இது மறைமாவட்ட பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஜீசஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அதிகமாக உழைக்கிறார்கள். குறிப்பாக தெரசா பிரின்சிபல் சிஸ்டர் அவர்கள் இரவு பகலாக உழைக்கிறார்கள். அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரின்சிபல் இருந்தால் கூட சண்டை வந்துடும் பங்கு சாமியாருக்கும். அது பட் எனக்கு அவங்களுக்கு சண்டையெல்லாம் வந்திருக்குது. பட் இருந்தாலும் அவர்கள் மனமுவந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மறைமாவட்ட பள்ளிக்கூடம் தானே, ஏன் இப்படி ஓடி ஓடி உழைக்குது அப்படின்னு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் உழைக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நான் முழு மனதோடு வேலை செய்வேன் என்று அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுக்கு இன்று இந்த வருடம் ஜூப்ளி இயர். எனவே நமது பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அவளோடு சேர்ந்து சகோதரி எமல்டா அவர்களும் வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். வாழ்த்துகிறோம். Celebration is the part of our life. Let us also celebrate this function with Kondadu dance team. By 9th standard students, I invite them on the stage. விழா அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இதோ நம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் கொண்டாடு நடனமாடி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகள்.
I welcome Reverend Sister to give us speech. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் பெருந்தகை அவர்களே, பாசத்திற்குரிய எம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் அவர்களே, அனைத்து அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரிய பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று அன்று அன்னை மரியா பாடியது போன்று இன்று மதர் தெரசா அகாடமி நன்றி பண் பாடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்றும் இயலாமையிலிருந்துதான் கடவுள் உலகை படைத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அதுபோன்று ஒன்றும் இல்லாததிலிருந்துதான் எதையாவது உருவாக்க வேண்டும் என்பதை தனது வாழ்வின் குறிக்கோளாகவும் அதையே தன்னுடைய விருது வாக்காகவும் கொண்டு தந்தை K.S. ஆரோக்கியசாமி அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த மதர் தெரசா அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எம் பள்ளி கடந்து வந்த ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வரிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வேறு, மறைமாவட்டம் வேறல்ல, மறைமாவட்டம் வேறு, மதர் தெரசா அகாடமி வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்று சொல்லி மறைமாவட்டம் பிறந்த இந்த நாளில்தான் எம் பள்ளியின் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆசை கொண்டார் எம் தந்தை K.S. ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள். அதுவும் சிறப்பாக கடவுளின் ஆசிரை முதலில் பெற்று கொடுத்தவர் பேராயர் அவர்கள். எனவே எங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவென்றால் பேராயர் அவர்களை வைத்து ஒரு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று. அதோடு கூட எம் திண்டுக்கல் ஆயர் அவரையும் வைத்து இருவரையும் வைத்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் வெகு நாட்களாக ஆசை கொண்டிருந்தோம். அது இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2010 ஆண்டிலே அப்போதைய திண்டுக்கல் முதல் ஆயரும் இப்போதைய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயருமான மேதகு அந்தோணி பாபுசாமி ஆண்டகை அவர்கள் ஆசிராலும் தந்தை K.S. ஆரோக்கியசாமி அடிகளாரின் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் 62 குழந்தைகளை கொண்டு எம் பள்ளி நர்சரி பிரைமரி பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. கொரோனாவுக்கு முன் 602 குழந்தைகள் படித்த எம் பள்ளியில் இப்பொழுது கொரோனாவுக்கு பின் 472 குழந்தைகள் படித்து வருகின்றனர். தற்போது எம் பள்ளியானது LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு அங்கீகாரம் பெற்று மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மெட்ரிகுலேஷன் பள்ளியாக அரசு அங்கீகாரம் பெற கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், அனுபவித்த துன்பங்கள், எதிர்கொண்ட சவால்கள், அவமானங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அது ஒரு போராட்ட காலமாக அமைந்தது. பல முறை சென்னை சென்று வந்தோம். ஒவ்வொரு முறையும் வேதனையோடு தான் திரும்பி வருவோம். இப்படியாக சென்ற இந்த 2 ஆண்டில் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கருவி பஞ்சம்பட்டி அண்ணன் கார்மேல் மைக்கேல் அவர்கள். அவருடைய கடின உழைப்பால் எம் பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் கிடைத்தது, மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்ந்தது. தன்னுடைய வயதை பார்க்காமல், களைப்பை கண்டு துவளாமல் எம் தந்தை அவர்கள் கடின உழைப்பாளி. அதனால்தான் எம் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்த்தப்பட்டது. எனவே அவரை நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு எளிய அன்பளிப்பை எம் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பயிலுகின்ற குழந்தைகளின் சார்பாக ஒரு எளிய அன்பளிப்பை பேராயர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எம் திண்டுக்கல் ஆயர் அவர்களை பொன்னாடை போட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி. பொருள தந்தை அத்தனாஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்துகிறேன். வளர்ந்து கொண்டும் இந்த பள்ளியினுடைய முயற்சியிலே தந்தை சாம்சன் ஆரோக்கியதாசும் தந்தை ஜான்சன் எடின்பர்க்கும் டிஎம்எஸ் வழியாக மானாஸ் யுனிதாஸ் வழியாக 3 வகுப்பறைகளும் ஒரு கம்ப்யூட்டர் ரூமும் கட்ட உதவி செய்தார்கள். அவளை நன்றியோடு நினைத்து அவளுக்கு பொன்னாடை அணிவிக்கிறேன். தந்தை அமலதாஸ் மாரம்பாடி மறைவட்ட அதிபர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பூர்த்தி வரவேற்கிறோம். நமது அன்பு குருக்கள் எனக்கு அவ்வப்போது தைரியம் திடம் கொடுத்து வழிநடத்தினார்கள். எனவே கொசவப்பட்டி மறைவட்ட அவருக்கு இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம். எல்லா அருள் தந்தையர்களுக்கும் இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படும். சிஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அதை அன்போடு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது திண்டுக்கல் மறைமாவட்ட சான்சலர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி வரவேற்கிறோம். சரோஜா டீச்சரை தொடர்ந்து திருச்சியிலே இருக்கக்கூடிய ஸ்டீபன் அவர்கள் மிகவும் உதவி செய்தார்கள். மறை மாவட்டத்திற்கும் உதவி செய்திருக்கிறார்கள், இந்த பள்ளிக்கும் உதவி செய்திருக்கிறார்கள். அவருடைய அப்பா ஜோசப்புடைய நினைவாக இந்த ஆர்ச்சும் இந்த காம்பவுண்ட் சுவரும் கட்ட உதவி செய்தார்கள். எனவே அவர்களுக்கு நமது பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது திண்டுக்கல் ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். வகுப்பறைகள் அதிகம் தேவைப்பட்ட நிலையில் மறைமாவட்டம் பல்வேறு பொருளாதார நிலையில் இருந்த நிலையில் மார்க் என்று அன்போடு அழைக்கக்கூடிய மார்க்ரேட் சாம் அவர்கள் மறைமாவட்டம் வழியாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வகுப்பறை கட்டி கொடுத்தார்கள். அவருடைய அப்பா சம்மனசு அண்டு மரிய புஷ்பம் அவருடைய நினைவாக கட்டி கொடுத்தார்கள். எனவே பேராயர் அவர்கள் அவங்க எங்கே மட்டுமல்ல பல கோயில்களுக்கு மறை மாவட்டத்திற்கு எல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள்.
நன்றியோடு நினைத்து பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தவும் நமது ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இங்கிட்டு மூஞ்சி காமிங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் கட்டடங்கள் எல்லாமே சேவியர் ராஜ்குமார் அவர்களை நினைவு கூறும். எனவே அவர்கள் பெரிதும் உழைத்திருக்கிறார்கள். மேலே 2வது மாடியில் 3 வகுப்பறைகள் கட்டி முடித்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, பேராயரையும் நம்ம ஆயரையும் வைத்து இதை திறப்புலா வைக்கணும், கட்டாயம் நீ கூப்பிடணும் என்று சொல்லி சனிக்கிழமை என்னிடம் கூறினார்கள். ஞாயிறு திங்கை செவ்வாய்க்கிழமை 5:45 மணிக்கு இறந்து விட்டார் என்ற செய்தி வந்தது. ரொம்பவும் அதிர்ச்சியான செய்தி. எங்களுக்கு 3 ரூமும் கட்ட முடியவில்லை. அவர் தான் எடுத்து செய்து கொண்டிருந்தார். மேஸ்திரி ஹரி, மற்ற கொத்தனார், சித்தாள் இவர்கள் எல்லோரும் வேதனையோடு துக்கத்தோடு அந்த குடும்பத்தில் இருந்து இன்னும் மீளவில்லை. அவர் இந்த விழாவில் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் பேராயர் அவர்களுக்கும் தெரியும், நமது ஆயர்களுக்கும் தெரியும். ஆயரில் கட்டுவதற்கும் அலைமாதா மற்றும் கப்புச்சின் கல்லூரி கட்டுவதற்கெல்லாம் பல இடங்களிலே பல பங்குகளை உதவி செய்த அந்த நல்ல மனிதர் இல்லாத நிலை இருந்தாலும் அவருடைய சகோதரர் ஜெரோம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்க பேராயர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த பள்ளி அதாவது எக்ஸோடஸில் படிக்கிறது போல் ஒரு விடுதலை பயணம் மேற்கொண்டது. அதில் பல்வேறு நபர்கள் உதவி செய்தை பார்க்கிறோம். திருவாளர் கார்மேல் அவர்களும் பெரிதும் உதவி செய்திருக்கிறார்கள். சிஸ்டர் தெரசாவை நான் 13 மணி சென்னைக்கு போவோம். காலையில் 3 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7 மணிக்கு திரும்ப வந்துடுவோம். அத்தகைய சூழ்நிலையிலும் கார்மேல் மைக்கேல் ராஜ் அவர்கள் பெரிதும் உதவி செய்திருக்கிறார்கள். அவளை நன்றியோடு நினைக்கிறோம். அண்ணாச்சியை நினைக்கிறோம் சிறப்பாக. எனவே நமது பேராயர் அவர்கள் அவளுக்கு பொன்னாடை போர்த்தவும் நமது ஆயர் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்குவார்கள். தந்தைக்கு 2 பேருக்கு 2 துண்டு எடுங்க. மதுரை பேராயர் அவர்களை அணுக உதவி செய்த அவருடைய செயலர் தந்தை அற்புதா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்துகிறோம். நமது ஆயனுடைய செயலர் ஜேம்ஸ் அந்தோனி சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம். இப்பொழுது என்னுடைய பங்கு தந்தை சவரி ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் இன்று தனது குருத்துவ நாளை சிறப்பிக்கின்றார். அவர்களுக்கு நமது பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள்.
சகோதரிகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அப்புறம் சொல்லு கொடுத்துட்டீங்களா சொல்லுங்க. ஆண்டனி காலேஜ் சகோதரிகளுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. கொடுங்க சீக்கிரம் கொடுங்க. போட்டுருங்க. இது மறைமாவட்ட பள்ளிக்கூடமாக இருந்தாலும் ஜீசஸ் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அதிகமாக உழைக்கிறார்கள். குறிப்பாக தெரசா பிரின்சிபல் சிஸ்டர் அவர்கள் இரவு பகலாக உழைக்கிறார்கள். அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரின்சிபல் இருந்தால் கூட சண்டை வந்துடும் பங்குசாமியாக இருக்கும். அது பட் எனக்கு அவங்களுக்கு சண்டையெல்லாம் வந்திருக்குது. பட் இருந்தாலும் அவர்கள் மனமுவந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மறைமாவட்ட பள்ளிக்கூடம் தானே, ஏன் இப்படி ஓடி ஓடி உழைக்கிற அப்படின்னு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் உழைக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நான் முழு மனதோடு வேலை செய்வேன் என்று அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுக்கு இன்று இந்த வருடம் ஜூப்ளி இயர். எனவே நமது பேராயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நமது ஆயர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். அவளோடு சேர்ந்து சகோதரி எமல்டா அவர்களும் வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். வாழ்த்துகிறோம். Celebration is the part of our life. Let us also celebrate this function with Kondadu dance team. By 9th standard students, I invite them on the stage. விழா அது மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இதோ நம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாய் கொண்டாடு நடனமாடி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்த வருகிறார்கள் 9ஆம் வகுப்பு மாணவிகள்.
I welcome Reverend Sister to give us speech. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மதுரை உயர்மறை மாவட்ட பேராயர் பெருந்தகை அவர்களே, பாசத்திற்குரிய எம் திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் அவர்களே, அனைத்து அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, நண்பர்களே, ஆசிரிய பெருமக்களே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று அன்று அன்னை மரியா பாடியது போன்று இன்று மதர் தெரசா அகாடமி நன்றி பண் பாடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்றும் இயலாமையிலிருந்துதான் கடவுள் உலகை படைத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அதுபோன்று ஒன்றும் இல்லாததிலிருந்துதான் எதையாவது உருவாக்க வேண்டும் என்பதை தனது வாழ்வின் குறிக்கோளாகவும் அதையே தன்னுடைய விருது வாக்காகவும் கொண்டு தந்தை K.S. ஆரோக்கியசாமி அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த மதர் தெரசா அகாடமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எம் பள்ளி கடந்து வந்த ஆண்டுகளில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில வரிகளில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வேறு, மறைமாவட்டம் வேறல்ல, மறைமாவட்டம் வேறு, மதர் தெரசா அகாடமி வேறல்ல, இரண்டும் ஒன்றே என்று சொல்லி மறைமாவட்டம் பிறந்த இந்த நாளில்தான் எம் பள்ளியின் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஆசை கொண்டார் எம் தந்தை K.S. ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்கள். அதுவும் சிறப்பாக கடவுளின் ஆசிரை முதலில் பெற்று கொடுத்தவர் பேராயர் அவர்கள். எனவே எங்களுடைய நீண்ட நாள் ஆசை என்னவென்றால் பேராயர் அவர்களை வைத்து ஒரு விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று. அதோடு கூட எம் திண்டுக்கல் ஆயர் அவரையும் வைத்து இருவரையும் வைத்து இந்த விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் வெகு நாட்களாக ஆசை கொண்டிருந்தோம். அது இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டிலே அப்போதைய திண்டுக்கல் முதல் ஆயரும் இப்போதைய மதுரை உயர் மறைமாவட்ட பேராயருமான மேதகு அந்தோணி பாபுசாமி ஆண்டகை அவர்கள் ஆசிராலும் தந்தை K.S. ஆரோக்கியசாமி அடிகளாரின் கடின உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் 62 குழந்தைகளை கொண்டு எம் பள்ளி நர்சரி பிரைமரி பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. கொரோனாவுக்கு முன் 602 குழந்தைகள் படித்த எம் பள்ளியில் இப்பொழுது கொரோனாவுக்கு பின் 472 குழந்தைகள் படித்து வருகின்றனர். தற்போது எம் பள்ளியானது LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை அரசு அங்கீகாரம் பெற்று மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது. மெட்ரிகுலேஷன் பள்ளியாக அரசு அங்கீகாரம் பெற கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை நாங்கள் சந்தித்த பிரச்சனைகள், அனுபவித்த துன்பங்கள், எதிர்கொண்ட சவால்கள், அவமானங்கள் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது அது ஒரு போராட்ட காலமாக அமைந்தது. பல முறை சென்னை சென்று வந்தோம். ஒவ்வொரு முறையும் வேதனையோடு தான் திரும்பி வருவோம். இப்படியாக சென்ற இந்த 2 ஆண்டில் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கருவி பஞ்சம்பட்டி அண்ணன் கார்மேல் மைக்கேல் அவர்கள். அவருடைய கடின உழைப்பால் எம் பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் கிடைத்தது. மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்ந்தது. தன்னுடைய வயதை பார்க்காமல், களைப்பை கண்டு துவளாமல் எம் தந்தை அவர்கள் கடின உழைப்பாளி. அதனால்தான் எம் பள்ளி மெட்ரிகுலேஷன் பள்ளியாக உயர்த்தப்பட்டது. எனவே அவரை நன்றியோடு நினைத்து பார்த்து இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு எளிய அன்பளிப்பை எம் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் பயிலுகின்ற குழந்தைகளின் சார்பாக ஒரு எளிய அன்பளிப்பை பேராயர் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எம் திண்டுக்கல் ஆயர் அவர்களை பொன்னாடை போட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நன்றி. இந்த கட்டட பணி நிறைவு பெறுவதற்கு இரவு பகலாக உழைத்தவர்கள், ஏற்கனவே நான் சொன்னது போல என்ஜினியர் சேவியர் ராஜ்குமார் அவர் இல்லாத நிலையிலும் மேஸ்திரி ஹரி அவர்கள் அவருடைய தலைமையில் இந்த வேலையை ராத்திரி 3 மணி வரல இந்த டோர்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. திறப்புலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நேரமில்லையே என்று சொன்ன பொழுது கடினப்பட்டு உழைத்தார்கள். எனவே அனைவருக்கும் இப்பொழுது நமது திண்டுக்கல் மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். ஹரி வாங்க. ஹரி பெயிண்டர், கொத்தனார், எல்லா பணியாளர்களும் வந்து நினைவு பரிசை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ ஐயர் அவர்களே. டு லவ் அண்ட் சர்வ் என்ற விருது வாக்கோடு ஆரம்பித்திருக்கிறோம். மதர் தெரசா புனித மதர் தெரசாவாக ஆகி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஆசிரியர்களும் மாணவர்களும் நிர்வாகம் சேர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணமை சேர்த்து ஒரு நன்கொடையாக திரு மச்சக்காலை அவருடைய நண்பர்களுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் சென்ட் ஜோசப்ஸ் ரீஹபிலிட்டேஷன் சென்டர் தோமையார்புரத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது பேராயர் அவர்கள் இந்த நன்கொடையை வழங்குவார்கள். இப்படி வா.
இப்பொழுது திண்டுக்கல் ஆயர் அவர்களுக்கு மச்சக்காலை பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவிக்கிறார். வெரி குட். கிறிஸ்மஸ் என்றாலே கிறிஸ்மஸ் மீன்ஸ் நாட் ரிசீவிங் பட் கிவிங். எனவே இப்பொழுது நமது பேராயர் அவர்கள் இப்போ குலுக்குச்சீட்டு எடுப்பாங்க. அது பேர் முதல்ல கிஃப்ட் வரும், அடுத்த சீட் எடுக்கிறீங்க பேர் வரும், அவங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துருங்க. Leela Vinayak. Where is he? அவனுக்குள்ள gift father. Very good. God bless you. God bless you. Janani. Janani. Rohit. Lunch bag. Blessing. The next one. Pavitra from 9th standard. Gift to father. Water bottle. Oh, sorry. School bag. Gaudam from 10th standard. Swadi. Swadi. இதுல பாரு. அது இல்லைங்க கதை இந்த பேப்பர்ல. ஓகே. அர்ச்சனா. Lunch bag, miss. The last one. Yes. Sorry, sir. பாட்டு மட்டும் இருக்கு. ஆமா அந்த இவள கூப்பிடுங்க. அது ஒரு இல்ல the last one.
ஹரிஹர செல்வி. விழா தன் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டது. நன்றி உரை. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றை மறப்பது நன்று. முதலாவதாக, அனைத்துக்கும் முதலாவதாக, இந்த விழா சிறப்பாக நடைபெற நமக்கு அருள் புரிந்த நம் இறைவனுக்கு நன்றி. இங்கே மதுரையிலிருந்து நமக்காக பல சிரமங்களை தாண்டி நம் விழாவிற்காக வந்திருக்கும் நமது மதுரை உயர் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆண்டனி பாப்புசாமி ஆயர் அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அனைத்தையும் ஏற்பாடு செய்து நம்மை அழகுபடுத்திய நமது தாளர் தந்தை அவர்களுக்கும் நமது தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சபையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழா நடைபெற அனைத்து வகைகளும் உதவி செய்த ஆசிரியர்கள், மாணவர் செல்வங்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சபரிதாஸ் பேண்ட் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை ஊர்த்தி நன்றியை தெரிவிப்பார்கள். வாத்திய குழு மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்திருப்போம். நாட்டுப்பண். जनगण मन भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा। जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। Thank you, one and all.
Thank you.